திருச்செந்தூர் கடல் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குட்டி திமிங்கலங்கள் நேற்று ஒரே நேரத்தில் கரை ஒதுங்கியது பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கரை ஒதுங்கிய திமிங்கலங்களை பார்ப்பதற்கு நள்ளிரவிலும் பொதுமக்கள் கடற்கரைகளில் திரண்டனர். திருச்செந்தூர் அருகே ஆலந்தலை முதல் கல்லான்மொழி வரையிலான கடல் பகுதியில் நேற்று மாலை 5 மணி முதல் ஓந்தல் என அழைக்கப்படும் குட்டி திமிங்கலங்கள் கரை ஒதுங்க தொடங்கின. நள்ளிரவு வரை அடுத்தடுத்து கடலில் இருந்து திமிங்கலங்கள் கரை ஒதுங்குவது தொடர்ந்து வண்ணம் இருந்தது. 6 அடி முதல் 18 அடி வரை நீளம் கொண்ட இந்த திமிங்கலங்களின் எடை 100 முதல் 200 கிலோ வரை இருந்தன. ஆலந்தலை முதல் கல்லாமொழி வரையிலான கடல் பகுதியில் கடற்கரைகள் இவ்வாறு சுமார் 100 திமிங்கலங்கள் வரை பரவி கிடந்தன. இதுகுறித்து தகவல் பரவியதும் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பு நிலவியது. அவர்கள் நள்ளிரவிலும் கடற்கரைகளில் திரண்டு கரை ஒதுங்கிய திமிங்கலங்களை வேடிக்கை பார்த்தனர். திமிங்கலம் மீன், டால்பின் வகையை சேர்ந்த மீன்கள் கரை ஒதுங்கி இருக்குன்னு கேள்விப்பட்ட உடனே நள்ளிரவில் அப்படியே எல்லா நண்பர்களோட கிளம்பி வந்து பார்க்க வந்தோம். கடற்கரையில் போய் பார்த்தோம். நிறையா ஒரு 60-70 மீன்கள் கிட்டத்தட்ட உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த நிலையில் கரையில் ஒதுங்கி இருந்துச்சு. ஆனால் அனைத்து மீன்களும் உயிரோடு தான் இருக்குது. எந்த மீன்களும் இறந்து ஒதுங்கலை. ஏதோ இயற்கை சீற்றத்தின் காரணமாக எல்லாம் கரை ஒதுங்கி இருக்குது. நாங்கள் முடிந்த வரைக்கும் ஒவ்வொரு மீனாக அங்கே உள்ளே இருந்த நண்பர்களோடு சேர்ந்து எல்லாம் உள்ளே தள்ளி கடலுக்குள்ளே அனுப்பி வச்சோம். சில மீன்கள் உள்ளே நீந்தி போயிட்டு, சில மீன்கள் நீந்த முடியாமல் இன்னும் கரையிலே தத்தளிச்சிக்கிட்டு இருக்கு. முடிஞ்சவரை நிறைய மக்கள் அதெல்லாம் உள்ளே தள்ளி உதவி பண்ணிட்டு இருக்காங்க மீன்களுக்கு. கரை ஒதுங்கிய திமிங்கலங்கள் அனைத்தும் உயிருடன் கரை ஒதுங்கியன. உடலில் காயம்பட்ட நிலையில் காணப்பட்ட அந்த திமிங்கலங்களை மீண்டும் கடலுக்குள் அனுப்பும் பணிகளில் காவல்துறையினர், ஊர்காவல் படையினர் உள்ளிட்டோர் ஈடுபட்டுள்ளனர். திமிங்கலங்கள் கரை ஒதுங்கிய பகுதியில் நெல்லை சரக டிஐஜி அன்பு, திருச்செந்தூர் கோட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் பார்வையிட்டு இதற்கான காரணங்களை ஆராய்ந்தனர்.